நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு அருமையான மீன் குழம்பு, தரமான மீன் குழம்பு கெட்டியா வச்சிருக்கேன். மத்திய அன்னைக்கு எப்படி நான் குழம்பு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? வீட்டுக்கார் வச்ச குழம்பு குடும்பமே சொல்றீங்க. ஓகே, இது ரசம் நண்பர்களே, இது மோர் நண்பர்களே, இது சிக்கன் 65 நண்பர்களே, இது மீன் பொரியல் நண்பர்களே, இது மது நண்பர்களே, இது நான் நண்பர்களே, இது என் பொண்டாட்டி நண்பர்களே, அது கேமராமேன் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் நண்பர்களே பார்க்குறவங்க. இது தயிர், இது மோர். ஓகே ஓகே, ஸ்கூலில் டீச்சர் 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 ஒரு படுக்கு டீச்சர் 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 1க்கு டீச்சர் டீச்சர் 2க்கு டீச்சர் டீச்சர் 3 சொல்லு டீச்சர் டீச்சர் சொல்கிறது சொல்லு. ஏய் இன்னும் கொஞ்சம் போறீங்க என்னடி இது? ஏய் அவ்வளவுதான்ப்பா, மத்த பிள்ளைகளுக்குலாம் ஜோறு வேணாமா? ஸ்கூல்ல பாத்தியாடா, ஸ்கூல் டீச்சர்னா வந்தப்பா டீச்சர் கண்ட்ரோல் வந்துருச்சு. எல்லா பிள்ளைகளுக்கும் ஜோறு வேணா? வெச்சி ஊரு நம்மள கிழிச்சு சும்மா படுவோம் நண்பர்களே. ஓகே ஏமா குழம்புத்துறா பறக்காத. இவ்வளோ நாளா இவங்க வச்சது நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு நான் வச்ச மீன் குழம்பு எப்படி டேஸ்ட் பாருங்க, பார்த்துருவோம். கஷ்டப்பட்டு இன்னைக்கு நான் வச்சிருக்கேன் குழம்பு. ஓகே ஓகே, போதும் போதும், அப்படியே கெட்டியாக எடுத்துருங்க. நான் வச்சது ஒன்றை மாதிரி வைக்க மாட்டேன், ஒரு வால் பீஸ் மட்டும் போடு, வால். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், போதும் போதும் விடுங்க, போதும். டேஸ்ட் பார்த்துருமா? என்ன வேணும்? ஓகே நம்மளே சாப்பிட ஆரம்பிப்போம். பாத்தியா, சாப்பிட ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. ஓகே சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். தரமான சாப்பாடு, சூப்பராக இன்னைக்கு டிஷ்ஷு நண்பர்களே. இன்னைக்கு நான் எல்லாமே என்னுடைய தயாரிப்பு தான் உங்களுடைய தயாரிப்பு தான் நண்பர்களே. நண்பர்களே தரமான டேஸ்ட் நண்பர்களே. சண்டே ஸ்பெஷல் அருமையான மீன் சாப்பாடை வச்சு அடித்தோம்னா செம்ம டேஸ்ட் ஆகும். எப்படி சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை நண்பர்கள். எப்படி இருக்கு மாமி வச்ச குழம்பு? அருமையா இருக்கு. ஆஹா பொரியல் கொட்டிடாம எட்டலன்றக்காக நீங்களா வச்சு சாப்பிட்றீங்க. சாப்பிடு. இன்னைக்கு எதுக்கு விடாது, நம்ம வீட்டை விட்டுச்சுன்னா நாளைக்கு வந்து பள்ளிக்கூடம் போகணும் பிள்ளைய, அதனால அப்பா அதுக்கு என்ன தர்றா ஓயே, அதனால மதுவுக்கு பிடிச்ச சிக்கன் 65 சமைச்சு ஆமாம் நாளைக்கு அழுகாம ஸ்கூலுக்கு கிளம்பணும். ஓகே ஓகே, அம்மாவுக்கு ஒரு மீன் எடுப்பா மது. அம்மாவுக்கு ஒரு மீன் எடுத்து கொடு. வேணாம் வேணாம் அம்மா அம்மா நீ வை, அப்பா பண்ணிக்கிறேன். இங்கே பாரு நிறைய சூப்பராக இருக்கு நம்மள மீன் குழம்பு. நாளைக்கு ஸ்கூலுக்கு மது கிளம்புனேன், அதுக்காக ஸ்பெஷல் சாப்பாடு இன்னைக்கு. என்ன பண்ணுறது, நம்மளதான் இருக்கணும். அம்மா ரசம் நல்லா வச்சுக்கலாம் பாப்பா, ரசம் நல்லா வச்சுக்கேன். நண்பர்களே என் முன்னாடி ஐடியா சொன்னா, ஆனால் ஃபுல்லாக இன்றைக்கி நான் தான் வச்சேன். என்னடா தயிரில் போட்டு என்ன டேஸ்ட் பாருங்க, தயிருக்குள்ளே சிக்கன் வச்சு ஒரே தமிழ்நாடு இந்த போதே காமிப்பா சர்மி அங்கே பாரு. அநியாயம் பண்ணுறோட சார் வித்தியாசம். நண்பர்களே உங்கள் வீட்டில் எனக்கு என்ன கூட முடியும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சண்டே
தயிர் சோறுனா தரமாக தானே இருக்கும் உனக்கு. அருமையான மீன். டெய்லி ஸ்டைலு தான் போ. சாப்பிடுவாடாங்கண்ணே. நான் பாரு அப்பா சாப்பிடும் பாரு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது நண்பர்களே. மீன் குழம்பு அங்கே பா சொல்லு. மீன் வறுவல் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். நல்லேன்னே சொல்லவே இல்லையே. இது என்னென்ன போட்டு பொடி தடவுனீங்கன்னு சொல்கிறீங்களா? என்ன திடீர்னு கேட்டால் என்ன சொல்கிறது? நீ தானே ஐடியா சொன்ன. நண்பர்களே, அவர்தே சமைச்சாரு, அவர்தே பொரியல்லாம் பண்ணாரு. மீனில் என்னென்ன தடவி வச்சாருன்னு கேட்டால் என்ன இப்படி முழிக்கிறாரு? என்ன மீன் பொடி? மசாலா. என்ன மசாலா? கரம் மசாலா. கரம் மசாலாவை போட்டு மீனை கரை ஏற்றிட்டீங்களா? நண்பரே, அடுத்தவங்க உழைப்பை திருடக்கூடாது. ஏன்னா இதை செஞ்சது என் பொண்டாட்டி நானும். ரசத்துக்கு நீ வச்ச விஷத்தை சாப்பிடுவான். போடுங்க டீச்சர். ஸ்டூடெண்ட் வெயிட் டீச்சர் டீச்சர் 2க்கு, டீச்சர் டீச்சர் 3க்கு. டீச்சர் டீச்சர் 2. சாப்பாட்டு இடத்துல வந்து சாப்பாடு தான் ஓகே கேட்கணும். ஓகே போதும் போதும். 1க்கு 2க்கெல்லாம் அவங்க வந்து சொல்லக்கூடாது. ஓகே டீச்சர். எஸ் டீச்சர். எஸ் டீச்சர். இதுவா மது டீச்சர். சிக்கன் இருக்கு. தெரியாதா? ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி சாப்பிடக்கூடாது. இப்படியே சாப்பிடணும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார் ரசம் நல்லா இருக்கா? பரவாயில்ல. ஏதோ பரவாயில்ல. மிஸ்டர் நல்லா இருக்குன்னு சொல்லணும். இல்லைன்னா மிஸ் அடிச்சுடுவாங்க. ஆமா. நாளைக்கு சோறு கிடைக்காது. அப்புறம் பள்ளிக்கூடத்துல எல்லாரும் ஸ்கூலில் சோறு கிடைக்காது பார்த்துக்க. நல்லா இருக்குன்னு நாளைக்கு போய் நல்லா படிக்கணும்ப்பா. ஆமாப்பா. சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு வரக்கூடாதுப்பா. சாப்பாடே உள்ள போகணும். சாப்பாடே உள்ளே போகாது. என்னத்தை திங்கிறீங்க? சோறு கொடுங்க மேடம். லூசு டீச்சரு. ஆமாம், சாப்பாட்டு போட்டியா? போதும் டீச்சர். லூசு டீச்சர். போதும் டீச்சர். தயிரில் அடிப்பா. என்ன முடிமா இருக்கு? என்னது அது? சார் அது இது சார் எலுமிச்சம்பழம். இங்கே ஒரு என்னது? மது முடிதானா? ஏய் முடியா கிடக்கு. இல்லைப்பா. குட்டி ஸ்டூடெண்ட் வேகமா சாப்பிடுப்பா. என்ன நீ இவ்வளவு ஸ்லோவா சாப்பிட்டு இருக்க? சூப்பராக இருக்குப்பா. பெரிய ஸ்டூடெண்ட் 3 ரவுண்ட் வாங்கியாச்சு. ஏய் நானா 2 ரவுண்ட் வாங்கிட்டேன். 2 ரவுண்டு எங்கடா வாங்கினா? கோமல போட்டேன். சூப்பராக. ரசம் நல்லா இல்லையா? இந்த கறி நல்லா இருக்கு. நல்லா இல்லை நண்பர்களே. சாப்பிட்டு எலும்பு கொடுத்துருக்காங்க நண்பர்களே. நல்லா பாருங்க. யாரா என் மாதிரி எலும்பு கொடுத்தது? யாராவது இந்த வேலை வந்தது? உருட்டுண்டு
எங்களோட நீச்சை மணி தோசை மணியா எப்போ சாப்பிட்டு முடிக்கிறதா உத்தேசம்? ம் சொல்லுங்க மிஸ் கேட்க சொல்லு நம்பு. நான் சாப்பிட்டு மட்டும் தான் வீடியோ கேட்டு பண்ணுவான். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களது விடுவது மதுரை மீசமணி மது தயம் பொண்டாட்டி என் செல்லப்பிள்ளை மது இதுச்சி சார்மி கேமராமேனு. ஓகே நம்பு எல்லாரும் வண்டி விடுங்க. வர்றா முதல் Bye, 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 bye.